ஹலோ மக்களே, இன்றைக்கி நான் ஒரு மெது பகோடா ரெசிபி இது போட போகிறேன். அதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு டீ கூட. ஒரு வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸாக போட்டு அதை திருப்பி கட் பண்ணும்போது நல்லா பொடிசாக வந்துடும். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க. நான் கை கிட்ட தான் வச்சுருப்பேன், எனக்கு அது பழக்கமாகி போச்சு. நல்லா பொடிசாக கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு 1-2 பெருசாக இருந்தால் அது அப்படி கட் பண்ணிங்கன்னா நல்லா பொடிசாகிடும். பொடிசாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா போட்டு பச்சை மிளகா ஒன்று பொடிசாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் கடல மாவு ஒரு 2 ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக எடுத்து போடுங்க. நல்லா கோபுரம் மாதிரி எடுத்து போட்டுங்க. அப்புறம் ஒற்றைக்கடலை ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுங்க. போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் எடுத்து காசி ஆற வச்சுட்டு அந்த நெய்யை அதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப இதுவாக இல்லாமல் மீடியம் சைஸாக பிசைஞ்சு வச்சுங்க. தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு அந்த கடாயில் பகோடா மாதிரியும் போடலாம். உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக தான் போடுறேன். முதல்ல போடுறது பகோடா போடுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு போண்டா மாதிரி போடுறேன். சும்மா அப்படி கிள்ளி விட்டிங்கன்னா போதும். போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டு சோக்கு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா ரவுண்டாகவும் போட்டிருக்கேன் பாருங்கள். ரவுண்டு போட்டிங்கன்னா அதுதான் மெது பக்கோடா மாடலு. இந்த மாதிரி